ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொன்னால், நாளைக்கு 2024 8 4 ஆடி அமாவாசை. பித்ருக்களுக்காக நாங்கள் தர்ப்பணம் கொடுக்குற ஒரு நாள். இந்துக்களாகிய நாங்கள் செய்கிற நாள். அதுக்கான வேலைகள் செய்து தான் இன்றைக்கி வேலையெல்லாம் செய்து வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் நானும். நாளைக்கு நாங்கள் எங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்ய போகிறோம். நீங்களும் அது மாதிரி எல்லாம் செய்வீங்க அப்படின்னு தெரியும். இந்த செய்கிறதுல நிறைய டீட்டெயில்ஸாக யூடியூப்களில் நிறைய வீடியோ இருக்குது. என்றாலும் நாங்கள் சும்மா கதைச்சு கொள்ளுவோம். ஓகே. இந்த மரக்கறிகளில் கட்டாயம் வாழைக்காய், மற்றது பலாக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மற்றது என்னது இது பாவக்காய் சொல்லிட்டேனல்ல, புடலங்காய், இந்த மாதிரியானதெல்லாம் கட்டாயம் சமைக்கணும். ஒவ்வொரு சமையல் இந்த காய்கறிலையும் ஒவ்வொரு சதவீதத்தில் நமக்கு நன்மை இருக்குது இதை சமைக்கிறதால. சரியா? தவிர்க்க வேண்டியதும் சிலது இருக்குது. பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கோஸ் அது மாதிரியெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அகமை விதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி சரியா? எல்லாத்தையும் செய்து நாங்களும் நன்மை பெறுவோம். பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எள்ளு தண்ணி இறைக்கிறது, தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். குளக்கரையில் செய்யலாம், கோயில்களில் போய் செய்யலாம். நாளைக்கு நாங்களும் இது மாதிரி ஒரு சின்னதாக செய்ய போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு நான் செய்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்சளவு எல்லாருக்கும், எல்லா ஜீவன்களுக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவன்களுக்கும் நாங்கள் முடிஞ்சளவு உணவளித்து, எங்களால் முடிஞ்சளவு உணவு கொடுத்து பார்த்துக்கொள்ளணும். எல்லாம் நல்லபடியாக செய்து நம்மளுடைய மூதாதையருடைய அருளை பெறுவோம். சரியா? ஆசீர்வாதத்தை பெறுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கடவுளை வணங்கி பெறுறதை விடையும் இதுகளை செய்து நாங்கள் மூதாதையருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, மூதாதையர் இறைவனிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரது மிக இலகுவான ஒரு இது. மற்றது நாங்கள் செய்யணும். அப்போ நாங்கள் எங்களுடைய மூதாதையருக்கு செய்தால் தான் நம்மள பிள்ளை நாளைக்கு நமக்கு செய்யும் இல்லையா? அப்படி என்னைக்கு மறக்காமல் அதெல்லாம் செய்யணும். நம்ம தானே செய்யணும் இல்லையா? அப்படி நானும் செய்ய போகிறோம். நீங்களாம் யாரெல்லாம் நாளைக்கு ஆடி அமாவாசை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நன்றி. பாய்.